நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை நல்லா தோல் எடுத்துகிட்டு கழுவிட்டு சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் சேர்த்துக்குவோம். பதினஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லா உரிச்ச பூண்டு. வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். ஒரு நெல்லிக்காய் அளவு சேர்த்துக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு சேர்த்துங்க, அப்போ நல்லா வரும். இப்போ இதை ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடுங்க. அதே கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் கம்மியாக வெந்தயம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் உளுந்து. இதோட குட்டியாக நறுக்குன்னா சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய் இதோட சேர்த்துக்கலாம். நல்லா கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 100 கிராம் சின்ன வெங்காயம் இதை சேர்த்துக்கலாம். 10 பல் பூண்டு, நல்லா வதக்கலாம். அரைச்ச பேஸ்ட் இருக்குது, இதை நம்ம அதில் சேர்த்தோம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். மசாலா இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம். தேவையான அளவு உப்பு, தலையை கழுவிட்டு நீட்டாக வச்சுக்கலாம். இந்த குழம்பை ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி விடலாம். கொஞ்சம் தேங்காய் எடுத்துகிட்டு அதை அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மீனோட தலையை சேர்த்துக்குவோம். இப்போ இது கொதிச்சு வந்துச்சுன்னா குழம்பு இன்னும் நல்லா திக்காயிடும். மிச்சம் இருக்க தேங்காய் பாலையும் இதில் சேர்த்தாச்சு. மீன் தலைங்கிறதுனால 5 நிமிஷம் நல்லா கொதி வந்துச்சுனாலே போதும். நல்லா கொதி வந்துட்டு ஆஃப் பண்ணிடுங்க. கரண்டி சும்மா போட்டிங்கன்னா உடஞ்சிரும் வெந்ததுக்கப்புறம். இப்போ இதை மூடி வச்சுருவோம். இதில் கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.